தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பில் இதுவரைக்கும் நாம் 18 பாகங்கள் தியானம் செய்து வந்திருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் முழுவதையும் தியானம் செய்தோம். பிறகு யாத்ராகமம் புஸ்தகம் முழுவதையும் நாம் தியானம் செய்து அங்கே எப்படி நம்முடைய முற்பிதாக்களை நம்முடைய தேவன் பெயர் சொல்லி அழைத்தார், அவர்களோடு கூட என்ன பெரிய காரியங்கள் எல்லாம் செய்து காண்பித்தார் என்பதையெல்லாம் நாம் தியானம் செய்து வந்தோம். அதனுடைய தொடர் போதனையாக இன்று பாகம் 19க்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த 19வது பாகத்தில் மேலும் ஒரு நிஜ கதாநாயகனை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். அவருடைய பெயர் கிதியோன். கிதியோன் என்று சொன்னால் எ மைட்டி மேன் ஆஃப் வேலர், அதாவது பராக்கிரமசாலி என்று பொருள்படும். சரி, அவரை குறித்து நாம் தியானம் செய்வதற்கு முன்பாக இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த பாகத்தினுடைய இந்த தலைப்பினுடைய துணை தலைப்புகளாக 11 எழுதி வைத்திருக்கிறேன். ஏற்கனவே 10 தான் எழுதி வைத்திருந்தேன். கடந்த பாகத்தில் இன்னொரு ரெஃபரன்ஸை நான் சேர்த்து கொண்டேன். ஆகவே 11 துணை தலைப்புகளை நான் வாசித்து விட்டு கிதியோன் அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. முதலாவது, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? 2, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்? 3, எதற்காக அழைத்தார்? 4, எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? 5, அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? 6, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 7, சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். 8, நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? 9, நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? 10, வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். கடைசியாக 11வது தலைப்பு, அதாவது துணை தலைப்பு, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எல்லாம் எண்ணி அவைகளை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்மை மட்டும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர் அல்ல, அவர் படைத்த படைப்புகளிலே நட்சத்திரங்கள் ஏராளமாய் இருக்கிறது. ஆபிரகாம் இடத்துல பேசும் பொழுது கூட நாம் இந்த வார்த்தையை இறைவன் சொல்லுவதை நாம் கேட்க முடியும். ஆபிரகாமே, ஆபிரகாமே, வெளியே வா, உன்னுடைய கூடாரத்தை விட்டு வானத்தை அண்ணாந்து பார், அவைகளின் அந்த 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 நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு, அப்படியாக உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொன்னார் என்று நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த காலைவெளியில் இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்பின் ஊடாக நாம் தியானம் செய்ய வந்திருக்கிற நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கிறது பாருங்க. அதாவது பெரிய பெரிய விஐபி எல்லாம் ஒரு சிலர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஐபிக்கு வந்துட்டு யார் தெரியும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அவருடைய பெயர் தெரியாமல் இருக்கும். அப்படியே தான் இந்த உலகத்தில் நிறைய சுவாரஸ்யமான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை அனைவரையுமே அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைத்தார் என்று பார்த்தோம். அப்படி படைத்த அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், அதாவது அவருடைய மகள்களாக இருக்கிற உங்களையும் என்னையும் படைத்தவருக்கு தெரிந்திருக்கிறது. நம்முடைய பூமிக்குரிய தகப்பன் தாய் என்ன பெயர் வைத்தார்கள் என்றும் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. பிறகு அந்த பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது சிலருக்கு வந்துட்டு அவர் புதிய பெயர்களை சூட்டி இனி ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் இனி ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாயாக என்று பெயரை மாற்றினார் என்று பார்க்கிறோம். அவருடைய மனைவிக்கு சாராய் என்று அழைக்கப்படாமல் இனி உன்னுடைய பெயர் சாரால் என்று அழைக்கப்படும் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அதே போல இப்பொழுதும் ஒரு 2 குறிப்புகளை வாசித்து விடுகிறேன். ஏனென்றால் இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்பிற்கு 2 வேத குறிப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதில் கூட பாருங்க, அழகா தேவன் வந்துட்டு அவருடைய யாக்கோபு அவர்களை எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாக வருகிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர். இந்த
இஸ்ரவேல் என்கிற பெயரை வந்து நம்முடைய தேவன் தான் புதிய பெயரை அவருக்கு சூட்டினார். அதற்கு என்ன காரணம் என்பதையெல்லாம் நாம் தியானம் செய்து முடித்தோம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று இந்த இடத்துல வருகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அவருக்கு வந்துட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த வேத குறிப்புகளை வைத்துக்கொண்டு இன்று கிதியோன் அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, எந்த பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும், முக்கியமாக விலையேறப்பெற்ற பொருட்கள் என்று சொல்லப்படுகிற கார் மற்றும் பல வாகனங்கள், அதே போல் வீட்டில் பயன்படுத்துகிற ரெஃப்ரிஜரேட்டர், டெலிவிஷன், இது போன்ற முக்கியமான பொருட்களை எல்லாம் அதை தயாரித்து சந்தைப்படுத்துகிறவர் அழகாக ஒரு மேனுவல் பிரிண்ட் பண்ணி, அந்த புக்கை பிரிண்ட் பண்ணி வாங்குகிற மக்களிடத்தில் அதை கொடுப்பார்கள், இலவசமாக கொடுப்பார்கள். அதில் என்ன குறிப்புகள் இருக்கும் என்று சொன்னால், இந்த பொருளை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், எவ்வளவு காலங்கள் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அதில் முழுமையாக அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பிரியமானவர்கள். நிறைய பேருக்கு தெரியாது. பொருட்களை வாங்குறாங்க, வாகனங்களை வாங்குறாங்க, பயன்படுத்துகிறாங்க, அலங்கோலமாக அதை வாசித்து தெரிந்து கொண்டு புரிதல் இல்லாமல் அதை பயன்படுத்துவதனால அவர்கள் கையில் வந்துட்டு சொல்லுவாங்க குரங்கு கையில் கிடைத்த பூமாலையை போல பிரித்து போட்டு விட்டானே என்று சொல்லுவார்கள். அது போலெல்லாம் இறைவன் நமக்காக நம்மை குறித்து ஒரு தீர்க்கமாக அவரை போலவே அவருடைய சிந்தை உடையவர்களாக, அவருடைய மனதை உடையவர்களாக, அவருடைய அன்பை பெற்றவர்களாக இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ வேண்டும். சமாதானத்தோடு கூட வாழ வேண்டும், சந்தோஷத்தோடு கூட வாழ வேண்டும், தெய்வீக சுகத்தோடு கூட வாழ வேண்டும், பலத்தோடு கூட வாழ வேண்டும். இப்பொழுது கூட இன்று பார்க்க போகிற நிஜ உலக கதாநாயகனாகிய கிதியோன் அவர்களை எப்படி தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார் பார்த்தீங்களா? கிதியோன் என்று சொன்னாலே அவர் பராக்கிரமசாலி என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த தயாரிப்பாளர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, தீர்மானம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம், மேனுவல் கைடு அல்லது கையடக்கமான புத்தகம் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகத்தை குறித்து நீங்களும் நானும் படித்து தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த பூமியில நீங்களும் நானும் சந்தோஷமாக வாழ முடியும். பெரியமானவர்களே, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் கீழ்ப்படியாமை, எங்க பார்த்தாலும் கலவரம், புரிந்து கொள்ளாமை, இதற்கெல்லாமே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும் அப்படின்னு தேவன் வந்து சொல்றாரு. அதிகாலமே தேவ ஜனங்களை அவர் தேடினார்கள் பார்க்கிறோம். இந்த வசனம் தெரியாததுனால எல்லாரும் என்ன பண்றாங்க, 7 மணிக்கு 8 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் குளிக்காமலோ அவசரமா பிள்ளைகளை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு விடணும், காலேஜுக்கு போகணும் அல்லது வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு பறக்குறாங்க, வேகமா ஓட்டுறாங்க, ஆக்சிடென்ட் நடக்குது, வேகமா ஆர்ன் அடிக்கிறாங்க, என்ன ஒரு புரிதலோடு கூட எந்திரிக்கிறாங்க, எந்த விதமான புரிதலும் இல்லாமல் வெளியில போகிறார்கள், சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள், அல்லது அந்த சூழ்நிலைகளுக்கு உள்ளே அகப்பட்டு கொண்டு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று கூட சொல்லலாம். மிகவும் வேதனை. இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பெரியமானவர்களே, தேவன் அதற்காக உங்களையும் என்னையும் புரியாதவர்களாக இந்த பூமியில நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று நம்மை உருவாக்கவில்லை, நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வரவும் இல்லை. எப்படி அந்த தயாரிப்பாளர் வந்துட்டு தயாரிக்கப்பட்ட தன்னுடைய பொருட்களை எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று கன்சியூமர் இடத்துல வந்து அவர் சொல்லுகிறாரோ, விற்பனையாளர் நமக்கு என்ன பண்றாரு, நம்ம தான் வந்துட்டு கன்சியூமர் என்று சொல்லுவோம், நம்ம தான் அது பயன்படுத்துகிறவர்கள். அவர்கள் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் எவ்வளவு ஒரு அக்கறையோடு கூட அந்த புக்கை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறாரோ, அதே போல மனுஷியாக படைத்த நம்முடைய தேவன் நாம் எப்படி இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை பழுதில்லாமல் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அது நிமித்தம் நீடூழி எப்படி வாழ முடியும், குறைந்தது 100 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் வாழ வேண்டும் என்று இறைவன் வந்துட்டு இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை டிசைன் பண்ணி இருக்கிறதா நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவனுடைய சத்தியத்தை நாம் வாசித்து இரவும் பகலும் அதன் மேல் நீங்களும் நானும் தியானமாய் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் எல்லாவற்றிலும் மேற்கொண்டவர்களாக தேவன் எதிர்பார்க்கிறபடி
ஏன் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூமியில சந்தோஷமாய் வாழ்ந்து நம்முடைய காலங்களை முடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்களே. சரி, இந்த நாளிலே முன்னுரையாக நான் சில காரியங்களை உங்களுக்கு குறிப்பாக நான் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறேன். நம்முடைய கிதியோன் அவர்களை குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போமா? அவருடைய காரியங்கள் என்ன, அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஒன்று, கிதியோன் அவர்கள் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டு, அவருடைய ஊரின் பெயர் வந்துட்டு அபியேஸ்ரி என்று கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய தகப்பன் பெயர் யோவாஸ், போவாஸ் இல்லை, யோவாஸ், ஞாபகம் வச்சுங்க. அவருடைய தகப்பன் பெயர், அது கிதியோன் அவருடைய தகப்பன் பெயரை வந்துட்டு யோவாஸ். அவர் யோசேப்பின் மகனான மனாசேயின் வழித்தோன்றல் ஆவார். மனாசே கோத்திரத்திலிருந்து வருகிறவர் தான் இந்த கிதியோன் என்கிற நிஜ உலக கதாநாயகன். அடுத்தபடியாக இவர் 40 ஆண்டுகள் இஸ்ரேலை ஆட்சி செய்தார் என்றும் பார்க்கிறோம். 40 ஆண்டுகள், 40 இயர்ஸ் இஸ்ரேலில் வந்துட்டு தேவனுடைய கிருபையில் அவர் வந்துட்டு ஆட்சி செய்தார் என்று பார்க்கிறோம். கடைசியாக மேலும் இவர் பூரண ஆயுசு நாட்களை உடையவராய் வாழ்ந்து மரித்தார் என்றும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரி, இந்த கிதியோன் அவர்களுடைய வாழ்ந்த அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை அவர் பார்த்தார் அல்லது சந்தித்தார், சகித்தார் என்பதெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கிதியோன் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி என்ன என்று கொஞ்சம் பார்ப்போமா? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 1 இப்படியாக வருகிறது. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எப்பொழுதுமே பாருங்க, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் வந்துட்டு தம்முடைய பிள்ளைகளை வந்துட்டு தேவனை அறியாத ஜனங்களுடைய கரத்தில் சில நேரத்தில் ஒப்பு கொடுக்கறதா பார்க்கிறோம். அது அவருக்கு விருப்பமே கிடையாது. இப்படி காரியங்கள் வருகிறது பார்க்கும் பொழுது தேவனுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் அவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது, கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தேவன் அவர்களை கைவிடுவதாக நாம் பார்க்கிறோம். இன்று கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள்ல எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாபம், நான் கூட அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருந்தால் வந்தேன், இப்பொழுதுதான் எனக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. இது என்னுடைய தவறு அல்ல, என்னுடைய தகப்பன் தாய், அவர்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன், இது ஒரு பெரிய ஒரு பிளட் லைன்ல வர்றதான் நம்ம பார்க்கிறோம். இந்த சாபம் வந்துட்டு நீங்க செய்யற தவறு நிமித்தம், நான் செய்யற தவறு நிமித்தம் இந்த சாபம் நம்ம மேல வரலைங்க. இன்னைக்கு கூட ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போயிட்டு ஏதாவது உடம்பை வந்து ஹெல்த் செக்அப் பண்ண போனீங்கன்னா, இது இந்த ஒரு பிபி இருக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்ததான்னு கேட்பாங்க, உங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்து தான் கேட்பாங்க. அது வந்துட்டு நோய் மட்டும் இல்லைங்க, சாபம் கூட அப்படி தான் வருது. எல்லா விதமான கடன் பிரச்சனைகள், மன அழுத்தம், இது எல்லாமே வந்துட்டு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது போல தான் நம்முடைய வரலாறு வந்து கொண்டிருக்கிறது பெரியமானவர்கள். இதை தடுத்து நிறுத்தும்படியாக தான் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டினார் என்று பார்க்கிறோம், எல்லாவற்றையும் முடித்து வைத்தார் என்று பார்க்கிறோம். அவர் சாதாரணமாக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லைங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார், பாவமானார் என்று நாம் பார்க்க முடிகிறது பெரியமானவர்களே. எப்பொழுதெல்லாம் ஜனங்கள், இன்றும் கூட சரி, இது பழைய வரலாறு, ஆனால் இன்றைய நூற்றாண்டில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாக இருந்தாலும் அல்லது தேவனையே அறியாத ஜனங்களாக இருந்தால் அவர்கள் புரியாமல் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்தே அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது சபைக்கு போகலாம், சத்தியத்தை கேட்கலாம், சத்தியத்தை வாசிக்கலாம், அதன்படியே தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை வாசிக்கிற நீ அதன்படியே செய்ய கவனமாக இரு என்று சொல்கிறார். இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா விதமான வார்த்தைகளையும் நீ வாசித்து கவனித்து இரவும் பகலும் அதை தியானம் செய்து அதன்படியே செய்ய கவனமாக இரு, அப்பொழுது உன் வழியெல்லாம் நீ வாய்க்க பண்ணுவாய் என்று தேவன் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். இதை மீறி செய்யும் பொழுதுதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. வசனம் 2, அதாவது நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில், மீதியானரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். வாழ வேண்டிய மக்கள் என்ன பண்றாங்க, எதிராளிகளினுடைய அந்த 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 நசுக்குதலின் நிமித்தம் இவர்கள் என்ன பண்றாங்க, பயந்து போயிட்டு தன்னுடைய சொத்து பத்துகள் எல்லாம் பாதுகாக்க முடியாம என்ன பண்றாங்க, உயிர்
உயிர் கூட போகக்கூடாது என்ற அளவிற்கு அவர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு அரணான ஒரு மலையில் இருக்கிற குகைகளெல்லாம் போய் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினதாக இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடிகிறது. கெபிகளையும் குகைகளையும் அவர்கள் வந்து ஸ்தலங்களாக அவர் என்ன பண்ணினாங்களா, அடைக்கலமாக்கி கொண்டார்களாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையே இல்லைங்க. மலைமேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாதே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒருவேளை நம்ம கைவிடப்பட்டவர்களைப் போல இருந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே பயந்து ஒளிந்து வாழக்கூடிய நிலைமையில் நம்ம இருந்தாலும், இந்த இறைவனுடைய சத்தத்தை எதற்காக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அங்கங்கே நியமித்து வைத்திருக்கிறார்? எதற்காக அவருடைய சத்தியத்தை பேச எங்களை போன்ற ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டு பேச வைக்கிறார்? இங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த சூழ்நிலையில இருக்கிற நீங்கள் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் மேல் அக்கறை கொண்டவராக, அன்பு செலுத்தக்கூடியவராக இப்படிப்பட்ட சத்தியங்களை உங்களுக்கும் எனக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே இன்று இருக்கிற காரியங்கள் எப்படியாக இருந்தாலும் நாளை உங்களுடைய காரியங்கள் மாறுதலாக முடிய வேண்டும் என்று சொன்னால், இன்று இந்த தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் கவனமாய் செவி சாய்க்கும் பொழுது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னது போல, நீங்கள் உங்களுடைய செவிகளில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நம்புவீர்கள், விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அதில் சந்தேகமே இல்லை பெரியமானவர்களே. இஸ்ரவேலர் விதை விதைக்கும் போதும் இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டி கிளைகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ண முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதில் வருவார்கள். இப்படி மீதியானியரிலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி முறையிடும் பொழுதுதான் தேவன் வந்து திரும்பவும் மனதுருகி இறங்கி வருகிறார். எப்பொழுதுமே ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு சந்ததியிலும் தேவன் வந்துட்டு தன்னுடைய பிள்ளையை தேடி கண்டுபிடிப்பார். அது வரலாறு. இந்த சூழ்நிலையில இப்படி மீதியானியர் கையில இஸ்ரவேல் ஜனங்கள் அகப்பட்டு அவர்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொள்ளை போகும்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில தேவன் திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை அவரை நோக்கி பார்த்து முறையிடும் பொழுது, மனம் திரும்பி முறையிடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவேதான் இந்த நேரத்தில் தேவன் மனம் உருகி திரும்பம் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இந்த பூமியில உங்களுக்கும் எனக்கும் ஒருவர் உதவி செய்ய வருவார்கள் என்று சொன்னால் யாருமே வரமாட்டார்கள் பிரியமானவர்களே. உங்களையும் என்னையும் படைத்த இறைவனால் மட்டும்தான் இன்றும் கூட அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து அவர் உங்களையும் என்னையும் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்ற வேண்டும் என்று விருப்பத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியர் தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். கர்த்தருடைய தூதன் வந்துட்டு எவ்வளவு அழகா கிளியரா சொல்றாரு பாருங்க. எதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை, எதனால உங்களுக்கு இப்படிப்பட்ட நஷ்டம் யோசித்து பாருங்க. நான் என்ன சொன்னேன்? நான் எப்படி உங்களை வந்துட்டு எகிப்து தேசத்துல வந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ஆனா இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்கள் அகப்பட்டு கொண்டதற்கு காரணம் நான் அல்ல, அது உங்களுடைய கீழ்ப்படியாமை என்பதை இறைவன் வந்துட்டு தேவ தூதன் மூலமாக அவர் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது பெரியமானவர்களே. 11வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில பயந்து நடுங்கி இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த சூழ்நிலைகளில் இருந்தும் அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்தும் மீட்டு எடுக்கும்படியாக எப்படி நம்முடைய முற்பிதாக்களுடைய இருதயத்தை அவர் தேவன் வந்துட்டு இருதயத்தில் அவர்களோடு கூட பேசினாரோ அதே போல் நம்முடைய முற்பிதாக்களை தொடர்பு கொண்ட அதே தேவன்
பெயர் சொல்லி அழைத்த தேவன் இந்த சூழ்நிலையில கிதியோன் வாழ்ந்த அந்த காலத்துல கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? பயந்தாங்கொழியே என்று சொல்லவில்லை, பலவீனமானவனே என்று சொல்லவில்லை. அவர் பார்க்கிறது பாருங்க, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் கன்ஃபெஷன். நம்முடைய தேவன் ஒரு தீர்க்கதரிசிங்க. தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாகிய நம்முடைய தேவன் உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் அவர் காண்கிறவர் மட்டுமல்ல, அவர்தான் நம்முடைய இருதயத்தை படைத்தவர். அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து என்னுடைய மகனையும் என்னுடைய மகளையும் நான் திடப்படுத்த முடியும் என்று அவருக்கு தெரியும். இந்த கிதியோன் அவர்களுக்கு கூட என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கிறார்னா, அந்த சூழல் நிமித்தம் பயந்து போயிட்டு அவருடைய அந்த கோதுமை மனைகளை எல்லாம் தன்னுடைய இடத்துல வந்துட்டு அது பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது பாருங்க, நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிற தேவன், கண்டும் காணாமல் போகிற இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிற தேவன் பராக்கிரமசாலியே என்று நம்முடைய கிதியோன் அவர்களை அழைக்கிறதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை விட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். எவ்வளவு ஒரு தைரியமா சொல்றதா பாருங்க. மீதியானரை நீ என்ன பண்ணலப்பா, வேட்டையாடலாம், நீ என்னுடைய மகன், நான் உனக்கு பலத்தை கொடுக்கிறேன், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணப்படும், நீ பராக்கிரமசாலி என்பதை நான் அறிவேன், என் சத்தத்தை நீ கேட்கக்கூடியவன் என்று நான் அறிவேன், என்னை குறித்து நீ நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் என்று நான் அறிவேன். ஆகவேதான் எகிப்து தேசத்தில் சிறுமைப்பட்டிருந்த உன்னுடைய முற்பிதாக்களை பலத்த கரத்தோடு கூட ஓங்கிய புயத்தோடு கூட அவர்களை வெளியே கொண்டு வந்து பல விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தவர் நான் என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிறாயே. ஆகவே உன்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், உன்னை பார்த்து பேசுகிறேன், என்னுடைய பலன் உன்னுடைய பலவீனத்தில் பரிபூர்ணப்படும், நீ பராக்கிரமசாலி, யூ ஆர் த மைட்டி மேன் ஆஃப் வேலர். வேலர் என்று சொன்னால் வீரம் நிறைந்த ஒரு மனுஷன் என்பதை நான் அறிவேன். இவ்வளவு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, மீதியானியரை உன்னுடைய கருத்துல உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் தைரியப்படுத்துகிறார் பிரியமானவர்களை. இந்த தேவன் தான் நமக்கு வேணுங்க. அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த தேவனை நாம் இருக பிடித்துக் கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட இழப்பை நாம் சந்தித்திருந்தாலும், இழந்து போனதையெல்லாம் மீட்டுக் கொடுக்கும்படியாக நம்முடைய தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார் பெரியமானவர்களே. தேவனிடத்துல அவர் நிறைய காரியங்கள்லாம் கேட்கிறாரு. ஒரு பச்சை தோலை கொண்டு ஆட்டு தோலை போடுறாரு, இதன் மேல பனி பெய்யணும், நீர் எனக்கு செய்ய போற அற்புதங்கள் எங்களுக்கு மீதியானரை கையில ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இதை நான் கேட்கிறது போல நீர் செய்யும் என்று ஒரு சாதாரண மனுஷனிடத்துல பேசுகிறது போல கிதியோன் அவர்கள் இறைவனிடத்துல பேசுவதாக நாம் பார்க்க முடிகிறது பெரியமானவர்களே. அவர் கேட்டபடியே அவர் என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, அந்த 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 தோலை காய இருக்கிறார். அதனால் தோலை சுற்றிலும் இருக்கிற அந்த தரைப்பகுதிகளை பனி பெய்யாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். திரும்பவும் கேட்கிறார், இன்னொரு முறை, தேவனே நம்ம இடத்துல கேட்கிறேன், நீ கோபப்படாமல் இருப்பீராக, இந்த தோளில் மேலே உம்முடைய பனி படாமல் இருப்பதாக, மற்ற இடங்களிலே பனி படுவதாக என்று கேட்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது தேவன் எவ்வளவு ஒரு சமீபமாக நம்மளோடு கூட இருந்து நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அறிந்து உங்களுடைய வேண்டுதலின்படியும் உங்களுடைய விருப்பத்தின்படியும் என்னுடைய வேண்டுதலின்படியும் விருப்பத்தின்படியும் அவர் செவி சாய்த்து நமக்கு அற்புதங்களை செய்கிறார் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருவருடைய குடும்ப பின்னணியிலும் வரலாறு என்ன கூறுகிறது என்று பார்த்தால், இதுவரைக்கும் இந்த பெயர் சொல்லி அழைத்து தேவன் என்ற இந்த இந்த தலைப்பின் ஊடாக பலவிதமான முற்பிதாக்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட சம்பாஷித்து அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து அவர்களை வர 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 விருத்தி அடைய செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 23வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். 24 இப்படியாக வருகிறது, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். யெகோவா ஷலோம். ஏற்கனவே
நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்முடைய முற்பிதாக்கள் நம்முடைய தேவனுக்கு 16 நாமங்களை சூட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த 16 நாமங்களிலே யெகோவா ஷாலோம் என்பது கூட உனக்கு சமாதானம், தேவனுடைய சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கும் என்று பொருளுங்க. ஆகவே இந்த மனுஷர், இந்த தேவ மனுஷர், இந்த நிஜ உலக கதாநாயகன் என்ன பெயர் சூட்டினார் ஆண்டவருக்கு? யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக தேவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் பாருங்க. கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் வந்துட்டு எவ்வளவு ஒரு பிரச்சனைகளோடு கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முடிவிலே கிதியோன் அவர்களை தெரிந்து கொண்ட பிறகு தேவன் அவரோடு கூட இருந்து அந்த மீதியானியரை துருத்தி அடித்து அவர்கள் மேல் ஜெயத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எதையெல்லாம் எழுந்து போனார்களோ திரும்பவும் கிதியோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் 7வது அதிகாரம், நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இப்படியாக வருகிறது. வசனம் 25, மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலும் சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோன் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். 24வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. கிதியோன் எப்ராஹிம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாக இறங்கி பெத்தாபாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான். அப்படியே எப்ராஹிமின் மனுஷர் எல்லோரும் கூடி பெத்தாபாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்தில் 6வது அதிகாரத்தின் முதலில் நாம் பார்க்கும் பொழுது மீதியானவர்கள் வந்து இஸ்ரவேலருடைய எல்லா விதமான சொத்து பத்துகளையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். கொள்ளையடித்து கொண்டு போகப்பட்ட எந்த விதமான உங்களுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் இறைவனுடைய சத்தத்தை நாம் கேட்போம் என்று சொன்னால் இதுதாங்க வரலாறு. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். உயரும் பொழுது தேவனை மறந்து போகிறார்கள் என்றும் அதையும் நாம் பார்க்கிறோம். உயரும் பொழுது எல்லாவற்றிலும் எல்லா சம்பத்தும் பெருகும் பொழுதுதான் இன்னும் தேவனுக்கு முன்பாக நாம் பயப்பட வேண்டும் என்று இந்த கருத்து நமக்கு, இந்த பாடம் நமக்கு போதிக்கிறது பெரியமானவர்களே. இது ஏதோ ஒரு சினிமாவிலே வருகிற ஒரு கதையை போன்ற அல்ல. நம்ம முற்பிதாக்கள் உடைய வாழ்க்கையில வாழ்ந்த நிஜமான உண்மையான சம்பவங்கள். யாரெல்லாம் இறைவனுடைய பக்கத்தில் இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து உண்மையும் உத்தமமாய் நடந்தார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பத்திரமாக பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு யாரெல்லாம் ஆணவத்தோடு கூட வாழ்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனார்கள், சோரம் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே சாபங்களும் பாவங்களும் அக்கிரமங்களும் சோதனைகளும் வியாதிகளும் வறுமைகளும் தாண்டவமாடுகிறது என்பதையும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என் தேவன் எங்களோடு கூட இருந்தால் நன்றாக இருக்குமே என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் மனம் திரும்பி யூட்டர்ன் பண்ணி இறைவனிடத்தில் வந்து நிற்கிறார்களோ, அப்பொழுது கிதியோன் எப்படி இறைவனை நோக்கி, ஆண்டவனே, எங்கள் ஆண்டவனே, நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்று எவ்வளவு ஒரு ஏக்கத்தோடு கூட அங்கலாய்க்கிறார் பிரியமானவர்களே. அப்படி கேட்கப்பட்ட உள்ளத்தை போல இன்று உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஏன் ஆண்டவரை நாம் கேள்வி கேட்கலாம், இறைவனிடத்தில் கேள்வி கேட்கலாம், புரிய வைப்பார். எதற்காக இந்த பிரச்சனை வந்தது, எதற்காக இந்த சோதனை வந்தது, எதற்காக இந்த இழப்பு, எதற்காக இந்த நஷ்டம், எதற்காக இந்த இப்படி பாருங்க. மெரியம் அவர்களிடத்தில் வந்து அந்த வெண்குஷ்டம் வந்தது, எதற்காக அப்படிப்பட்ட குஷ்டம்? தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசினார். உடனடியாக தேவனுடைய கோபம் அந்த மனுஷன் மேல், மிரியம் மேல் இறங்கினது என்று பார்க்கிறோம். ஒரு வாரம் தன்னுடைய தேசத்தை விட்டு அப்பாலே போய் இருந்து சுத்தமான பிறகு திரும்ப தன்னுடைய தேசத்திற்குள் அழைக்கப்பட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அவளை சுற்றி இருந்த ஜனங்கள் துக்கித்தார்கள் என்று கூட பார்க்கிறோம். கீழ்ப்படியாத நிமித்தம் தான் இவ்வளவு காரியங்கள் வருகிறது பெரியமானவர்களே. நான் அடிக்கடி சொல்லுவது என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய இருதயத்தை குளிரூட்ட வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை பெரியமானவர்களே. 6வது அதிகாரம் 23வது வசனத்துல தேவன் அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே என்று சொல்லுகிறார், நீ சாவதில்லை என்று சொல்லுகிறார். நான் மனம் திரும்பி இறைவன் பக்கத்தில் வரும்பொழுது அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, சரி இனி பாவம் செய்யாதே, இனி தவறு செய்யாதே, இனி தீங்கு செய்யாதே,
என்னுடைய மகன் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டுமோ உண்மையும் உத்தமமா இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுவதாக நாம் அடிக்கடி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. வேதாகம புத்தகத்தில் 365 முறை பயப்படாதீங்கள் என்று வருவதாக நம்மால் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அதே போல 400 முறை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை தான் இந்த 6வது அதிகாரம் 23வது வசனத்துல இறைவன் நம்முடைய கிதியோன் அவர்கள் பேசுகிறார். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கீழ்ப்படியாமை நிமித்த கீழ்ப்பட்ட காரியங்கள் வந்திருக்கிறது, கொள்ளை போயிருக்கிறீர்கள், கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக எதையெல்லாம் உங்களுக்கு கொள்ளையடிக்கப்பட்டு உங்கள் கையை மீறி போய்விட்டதோ அதையெல்லாம் நான் திரும்ப கொண்டு வந்து உங்களுக்கு சேர்ப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரிப்பதே இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் இப்படியாக பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று இறைவன் நமக்கு அழகாக அவனை குறித்து, அவனுடைய குணாதிசயங்களை குறித்து நமக்கு சொல்லி சென்றிருக்கிறாரே பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இன்று அந்த வார்த்தையிலெல்லாம் நமக்குள்ளாக ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. ஆகவே அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் விலகி நிற்க வேண்டுமாய் இறைவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியங்களையும் கெட்ட காரியங்களையும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் கூட அடிக்கடி இப்படிப்பட்ட தவறுகளை செய்யும் பொழுது, இறைவனுக்கு விரோதமாக அவர்கள் எழுப்பி நிற்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த தேவனை நாம் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகாலமே அவரை நாம் தேட வேண்டும் என்று நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாக வருகிறது. அப்பொழுது கிதியோனும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு என்று வருகிறது பிரியமானவர்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காலமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணணும், முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். முதலாவது என்று சொல்லும் பொழுது முதல்ல நம்ம யாரை வச்சிருக்கிறோம்? மனுஷனை வச்சிருக்கிறோமா? இந்த உலகத்தை வச்சிருக்கிறோமா? பணத்தை வச்சிருக்கிறோமா? அல்லது வேற யாரும் முன்னாடி வச்சிருக்கிறோம்? உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியுமே. அல்லது உங்களையும் என்னையும் படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய தேவனை முதலாவது வைத்திருக்கிறோமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கனத்தை, மகிமையை அவருக்கு நாம் முதலாவது கொடுக்கிறோமா? முதலாவது சொல்லும் பொழுது தூங்கி எழுந்த உடனே அந்த முதல் மணி நேரம், நீங்க 4 மணிக்கெல்லாம் எழுந்தால் மிகவும் சிறப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் நானும் தேடும் பொழுது நிச்சயமாக மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்களும் நானும் அவரை காலமே தேடுவோம் என்று சொன்னார். கிதியோன் பாருங்க, அப்பொழுது கிதியோனும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்களா, எழுந்து புறப்பட்டு போனாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க. காலமே, ஏர்லி மார்னிங், சூரியன் வருவதற்கு முன்பாகவே என் தேவனை நான் பார்க்க வேண்டும், என் தேவனுடைய பாதத்தில் நான் உட்கார வேண்டும், அவரை நான் துதிக்க வேண்டும். அப்படி நம்ம ஹானர் பண்ணும் பொழுது, நீ என்னை கனம் பண்ணும் பொழுது நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியே இறைவன் உங்களையும் என்னையும் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. எந்த மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையடித்தார்களோ, அனைத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு போனார்களோ, அவர்களுக்கு ஒன்றுமில்லாதபடிக்கு செய்துவிட்டு போனார்களோ, 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் கடைசியாக பார்க்கிறோம், மீதியானவர்களை இவர்கள் மீதி வைக்கவில்லை என்று பார்க்கிறோம். கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டு, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும், விரோதமாக ஆயுதம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே சொன்னாங்க, நானா தான் இருப்பேன் அப்படின்னு எனக்கே தெரியுதுங்க, உங்களுக்கும் அது தெரியும். தேவனுக்கு பயந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் நான் இருக்கும் பொழுது, பிசாசானம் ஒரு வழியாக வந்தாலும் அவன் 7 வழியாக ஓடக்கூடிய விதத்தில் தேவன் அவனை துரத்துவார் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் நஷ்டம் அடைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏனென்றால் இஸ்ரவேலர்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறாரே. தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை எந்த அளவிற்கு கொடுத்திருக்கிறோம், அல்லது இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறோமா?
மொபைல் ஃபோனில் நிறைய நேரம் செலவு பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? சினிமா தியேட்டரில் 3 மணி நேரம் உட்கார்ந்து படம் பார்க்கறதுனால என்ன வரப்போகிறது பிரியமானவர்களே? ஜீவன் அந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்க போகிறதா? ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகிறதா? செலவுகள் தான், சஞ்சலம் தான், மனதிலே வருத்தம் தான். இந்த தேவன் நல்ல தேவன், சதா காலங்களிலும் உள்ள நல்ல தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் கூட ஒருவேளை தாழ்ச்சியை அடைந்து பட்டினி கிடக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது பிரியமானவர்களே. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பல முறை தேவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி எழும்பி நின்ற பொழுதெல்லாம் அவர்கள் தேவன் அறியாத ஜனங்கள் கடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதிலே ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி எழுந்து, தேவனே ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இப்படிப்பட்ட வேதனை என்று மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து மன்றாடும் பொழுது, முறையிடும் பொழுது தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு உற்சாகப்படுத்தி பராக்கிரமசாலியே என்று சொல்லி தைரியப்படுத்தி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ சாவதில்லை, வெற்றி உன்னோடையதே என்று சொல்லி அனுப்புகிறார். என்ன நடந்தது? கடைசியாக பானைகளை கொண்டு போகிறார்கள். கிட்டத்தட்ட 20,000 பேரை கிதியோன் ரெடி பண்ணிட்டார் போர் தொடுப்பதற்காக மீதியானியர் இடத்துல. ஆனால் அவ்வளவு பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியா 300 பேரை மட்டும் தான் சூஸ் பண்றார் நம்முடைய தேவன். அந்த 300 பேருக்கும் ஒரு ஜெபத்தை கொடுக்கிறார். எம்டி பாட்டில், அதாவது மண் பானையை கொண்டு வர சொல்லி அதில் தீவட்டியை வைத்து மீதியானவருடைய பாளையத்திற்கு போய் இறங்குகிறார்கள். அதற்குள்ளாக அவர்களுக்குள்ளாக ஒரு சொப்பனங்களை கொடுத்து இறைவன் அவர்களுக்குள்ளாகவே கலங்கத்தை உண்டு பண்ணி அவர்கள் பேசுகிற அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை எல்லாம் கிதியோனும் அவருடைய சகாக்களும் கேட்க செய்து இவர்கள் எதுவுமே செய்யவில்லைங்க. இறைவனுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயம் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான்.